விஜய் தாமதமாக வந்ததுனால ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து விஜய் பின்னாடி வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து நாமக்கல் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்சத்தில் திருக்காம்புலியூர் என்ற இடத்துல தான் வந்து ஏகப்பட்ட பேர் கூடியிருக்காங்க. அங்கேருந்து தான் வேலுச்சாமிபுரத்துக்கு வரணும். வேலுச்சாமிபுரத்துக்கு திருக்காம்புலியூர் பைபாஸ் ரவுண்டானிலேருந்து வேலுச்சாமிபுரம் வரதுக்கு வந்து 1 கிலோமீட்டர் ஆகுங்க. அந்த 1 கிலோமீட்டரில் விஜய் வந்து சேர்ந்தது 1 மணி நேரம் ஆகி போச்சுங்க. அது ஏகப்பட்ட நெரிசல்கள், ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள். இந்த இடத்துல தான் கரூர் மாவட்ட நிர்வாகம் சரிங்க, காவல் மாவட்டத்துறையும் வந்து சரியாக வந்து செயல்பட்டுருக்கணும். அந்த இடத்துல தான் மக்கள் வந்து நெரிசல் அதிகமாக காரணம் உண்டுங்க. அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள், இந்த சைடு பார்த்தா கடைகள். இப்போ மக்கள் வந்து நேராக தான் போயிட்டு வர முடியுங்க, சைடில் போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ கூட்ட நெரிசல் அதிகமாகும் பொழுது சின்ன குழந்தைங்க, பெண்கள், வயசானவருங்க, இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில் வந்து அவங்க இது ஆரவாரம் பழித்து துள்ளி குதித்த விளைவுனால இன்றைக்கி வந்து இது போன்ற ஒரு அசம்பாவம் நடந்துகிட்ருக்குது. இது யார் சதி அப்படின்னு சொல்லறதுக்கு நான் வரவில்லை. ஆனால் இது வந்து என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே நடைபெற்றது கிடையாதுங்க.